தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் வாழ்வுதன் உணவுளவாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வேத வசன பக்கம் நாம் செவி சாய்ப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 26 வசனம் 6-10. தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளை செய்த வாக்குத்தத்தமும் நிறைவேறும் என்று என்கிற நம்பிக்கையில்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்புக்கு அடைவேனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாதது காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நானும் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களை அநேகரை சிறைச்சாலைகளை அடைத்தேன். அவர்களை கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்து இருந்தேன். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே வாழ்வுதரும் உணவு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்றும் வேலை எழுந்த அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேகர் வேலை எழுந்து நிற்கிறார்கள். ஆண்டவரே, நாளைய தினம் இருளாய் இருக்கிறது யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு புதிய பலன், ஒரு புதிய நம்பிக்கை இந்த காலை வேளை நீங்கள் தருவதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பிசினஸ்ல நஷ்டமா இருக்கிறார்கள் ஆண்டவரே, இனி நான் புதுக்க ஆரம்பிக்க வேண்டுமா, வேலைக்கு போக வேண்டும் குழப்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த காலை வேளை ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு புதிய ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. அவருக்கு தெளிவான ஞானத்தை கொடுங்க தகப்பனே. ஒருவன் என்னிடத்துல ஞானத்தை கேட்டால் நான் சம்பூர்ண ஞானத்தை தருவேன் சொன்ன தேவன் இந்த காலை வேளை யாரெல்லாம் குழப்பத்தில் நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அப்போ ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ராஜா. இந்த நாளிலே அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க வழிநடத்துங்க ராஜா. அவர் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று அவருக்கு சரியான ஆலோசனை கொடுத்து அவர்களை வழிநடத்துங்க ராஜா. ஒரு புதிய வேலை உருவாக்கி தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா அவர்கள் சோர்வடைந்து டிப்ரெஷனுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகாதபடி ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. முது வார்த்தை கேட்ட யாவரும் ஒருவரும் கெட்டு போனது இல்லை ராஜா. கெட்டு போர்களும் முது வார்த்தை கேட்குவதில்லை ராஜா. இதோ இந்த நாளிலே ஒரு புதிய நம்பிக்கை நீங்கள் தருவதற்காக உமக்கு நன்றி. ஒரு புதிய விசுவாசத்தையும் நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் இந்த காலையில தந்து அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Thank you. God bless you. Have a good day.